ராமேஸ்வரத்துல ஒரு கிராம பகுதியில ஒரு படிக்கிற +2 படிக்கிற ஒரு பெண் வந்து இப்ப வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த ஒரு பெண்ண பல நாட்களாகவே, பல மாதங்களாகவே ஒரு பையன் வந்து லவ் பண்றேன், என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பின்தொடர்ந்தே வந்திருக்காரு. ஆனா அத வந்து அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணதாகவும், நீங்க திரும்பவும் என்ன ஃபாலோ பண்ணி இது மாரி பண்ணா, திரும்பவும் நான் அவங்க அப்பா கிட்ட சொல்லி அவங்க வீட்ல இருந்து அவங்க அந்த பையன் வீட்டுக்கே வந்து கண்டிச்சதாகவும் இந்த நியூஸ் வந்து வெளிய வந்திருக்கு. இப்போ அந்த பையன் வந்து அந்த பொண்ணு அந்த காதலுக்கு ஒத்துக்காதனால அந்த பொண்ண கொலை செஞ்சிருக்காப்ல. இந்த விஷயம் நார்மலா ஒரு பொண்ணு காதலுக்கு ஒத்துக்கல. அதனால அந்த பையன் கொன்னுட்டாங்க. அந்த பொண்ணோட நேம வந்து பச்சை குத்தி வச்சிருக்காராம் நெஞ்சில. அதனால ரொம்ப அதீத காதல்னால அந்த பொண்ணு ஒத்துக்காதனால கொன்றுக்காரு. அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்க. இது வந்து ஆரோக்கியமான விஷயமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா முன்ன உள்ள காலத்துலலாம் ஒரு பொண்ணு லவ் ஒத்துக்கல அப்படின்னா ஆசிட் வீசிறது போக, இப்போ வந்து என்னன்னா அந்த பொண்ண குத்தி கொலை பண்றது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை மாறி இருக்கு. இது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது இல்ல. ஏன்னா இப்போ அந்த பையன் வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையில வளர்ந்தாரு, எது மாதிரி விஷயங்கள அவரு நண்பர்களிடையும் சரி, அவரு சந்திக்கிற மக்களிடையே எது மாதிரியான விஷயங்கள அவர் வந்து எடுத்துக்கிறாரு, நம்ம இந்த சமுதாயத்துல இருந்து இது மாதிரியான விஷயங்கள அவர் எடுத்துக்கிறாரு, எது மாதிரி விஷயம் நடக்குது அப்படின்னு அவர் வந்து இந்த விஷயத்த வந்து அவரு மனசுல இந்த கொலை செஞ்சா இது மாதிரி ஒரு வன்முறைய செய்யற பக்குவம் அவருக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா அந்த சமுதாயத்துல இருந்து தான் அவர் வந்திருக்கும். ஏன்னா அவரை சுற்றி உள்ள பழகுற மக்கள்கிட்ட தான் அவருக்கு கிடைச்சிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அவர் போன்ல பாக்குற விஷயங்கள், நிறைய இடத்துல கொலை செய்யறாங்க, கற்பழிப்பு செய்யறாங்க, அவங்களே இந்த போலீஸ் எதுவும் பண்றது இல்லை அப்படிங்கிற ஒரு தைரியம் கொடுக்குற தைரியம் தான் இந்த பையனுக்கும் இது மாதிரி ஒரு சம்பவத்தை செய்ய மனசு அந்த தைரியத்தை கொடுத்துருக்கும். இது போக 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 நம்ம சில விஷயங்கள் ஒன்றும் சொல்லிடுவோம். இப்போ ஒரு படம் கூட வந்துச்சு. டியூட் சொல்லி ஒரு பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல அவருடைய லவ் பண்ற பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்ணுவாங்க. தெரிஞ்சும் அந்த பையனை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அப்போ வந்து அந்த இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த இது நடைமுறை சாத்தியம் இல்ல, இது ஒரு கதையா, இது ஒரு இதா. அப்போ அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அந்த கதையிலேயே அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. தன் காதலிக்கிற பொண்ண கல்யாணம் பண்ண முடியாம ஜாதிக்காக இன்னொரு இடத்துல இருந்து அந்த பையனை வெட்டி கொள்ற சமுதாயத்துல இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நான் இப்படி இருக்கிறது தப்பு இல்ல, லவ் பண்ற பொண்ணுக்காக இதுதானே செய்யறேன் அப்படிங்கிற விஷயம் வந்து சாத்தியம் இல்லாத விஷயமே வச்சுக்குவோம். ஆனா ஒரு ஆள்னால சாத்தியம் தானே அது. 10 பேரால முடியாததை ஒரு ஆள் முடிக்கிறான்னா அது அவனுக்கு சாத்தியம். அது நம்ம பொதுவாக சொல்லிட்டு போக முடியாது. இப்போ ஒருத்தர் வந்து இந்த ஒரு பொண்ணை கொலை பண்றான் அப்படின்னா இது சாத்தியம் தானே. இது நிறைய பேர் பண்ண முடியாதுல்ல. அப்போ ஒரு ஆள் பண்றான், அப்ப இதுவும் சாத்தியம் தானே. இது இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நடக்குது, அப்ப நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி விஷயம் இதுக்கு அது மாதிரி விஷயங்கள் எவ்வளவு பரவாயில்ல. இது மாதிரியான விஷயங்களை இந்த மக்களும் இந்த சமுதாயமும் இந்த அரசாங்கமும் இது மாதிரி எடுத்துக்க போகுது. ஒரு இந்த இந்த அவரை சுத்தி உள்ள சூழ்நிலை தான் இது மாதிரியான ஒரு தைரியத்தை அவர் கொடுக்குது. ஒரு பொண்ணு நம்ம லவ் பண்ணல அப்படின்னா அந்த எதிர்ப்பை அவரால் ஏத்துக்க, ரிஜெக்ஷனை அவரால் ஏத்துக்க முடியல. அதனால அந்த பொண்ணை கொலை பண்றாரு. அப்படிங்கிற தைரியத்தை அந்த சமுதாயம் கொடுக்கறதுனாலதான் அவர் அந்த விஷயத்தை செய்யறாரு. அதுல ஒரு பயம் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த விஷயத்தை அவர் செய்வாரா? செய்ய மாட்டார். அதுக்கு தேவையான சூழ்நிலைகளை இந்த அரசாங்கமும் சரி, இந்த கவர்மெண்ட்டும் சரி, நம்மளுடைய சுத்தி உள்ள மக்கள், அவங்க அவர் வளர்த்த அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே காரணம். இந்த அவர் இந்த சூழ்நிலைக்கு வந்ததுக்கு, இந்த வன்முறையை கையில் எடுக்கிற இந்த விதத்துக்கு வந்ததுக்கு எல்லா அனைவருமே தான் காரணம். அவரை சுற்றியுள்ள நண்பர்கள் உட்பட. இந்த விஷயத்தை இதனாலதான் அவர் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம ஒரே விஷயத்த 19 பார் சொல்லிட்டு நகர்ந்துட முடியாது. அந்த பொண்ணு எவ்வளவு கற்பனைகளோட நிறைய விஷயங்களை சாதிக்கணும், நிறைய விஷயங்களை பண்ணணும், அம்மா அப்பா நல்லா வச்சுக்கணும், நிறைய விஷயங்களை எவ்வளவு விஷயத்த நல்ல விஷயங்கள்லாம் மண்டபங்களை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. 12th எக்ஸாம் வேற இருக்கு அவங்களுக்கு. அதனால இந்த சில விஷயங்களை ஒரு சில ரொம்ப ரிஜெக்ஷனை ஏத்துக்க முடியாத ஒரு மனப்பான்மை வந்து ஆக்சுவலா நல்லது கிடையாது. நிறைய இடத்துல ரிஜெக்ஷன் நடக்கலாம், ஒர்க்லயா இருக்கலாம், லைஃப்ல நடக்கும். 21 ஏஜ் தான் அவருக்கு ஆகுது. அந்த முனியராஜுங்கிற இளைஞருக்கு 21 வயசு தான் ஆகுது. இன்னும் எவ்வளவு ஏஜை கடந்து போக வேண்டியது இருக்கு. இப்போ வந்து அந்த பொண்ணோட லைஃபும் போயிருக்கு, அந்த பையனோட லைஃபும் போயிருக்கு. அதை கூட அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாட்டார். அவருக்கு அந்த விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்க முடியாது. அவரோட லைஃபும் சேர்த்தான் போயிருக்கு.
ஆனா இதுல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது எந்த தவறுமே செய்யாத அந்த பொண்ணு, அவங்க ஃபேமிலி. அவங்க அவங்க அப்பா கிட்ட இது மாதிரி ஏதோ ஒரு பையன் பண்றான், இது மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க, லவ் பண்றேன்னு சொல்றாரு, நான் அக்செப்ட் பண்ணிக்கல, திரும்ப பின்தொடர்ந்தே வராரு அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கு. அவங்க அப்பா போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு, ஒரே ஏரியா தான் அவங்க, ஒரே தெரு தான், அவங்க வீட்டுக்கு போயிட்டு கண்டிச்சு வந்திருக்காரு. உங்க பையன் இந்த மாதிரி என் பொண்ணு மேல சுத்துறான், நீங்க கண்டிச்சு வைங்க, இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் டைம் வந்து போலீஸ்க்கு போய் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இப்படி இருந்துமே இந்த விஷயத்த அந்த பையன் பண்ணியிருக்காருன்னா அந்த பையனுக்கு என்ன விதமான தைரியம் இருந்திருக்கும், என்ன பண்ணிட போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல. அதனாலதான் இந்த விஷயத்த அந்த பையன் செய்யறான். அந்த தைரியத்தை கொடுக்கறது யாரு அவங்களுக்கு? அந்த பையனுக்கு கொடுக்கறது யாரு? இந்த சமுதாயம், இந்த அரசாங்கம் தானே. ஒரு தப்பு செஞ்சோம்னா அதுக்கு சரியான தண்டனை கிடைக்கும் அப்படின்னா அந்த விஷயம் நடக்காதுல. அந்த விஷயம் நடக்குதுன்னா அப்புறம் அதுக்கு பேர் என்ன? ஒரு நாட்டுல ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் முழு பொறுப்பு அந்த அரசாங்கம். அந்த அரசாங்கத்தை நம்ம ஏன் குறை சொல்றோம்னா அந்த அரசாங்கம் இந்தந்த தவறுகளுக்கு அந்தந்த தவறு நடந்தா இது மாதிரியான பின் விளைவுகள் ஏற்படுங்கிற ஒரு பயத்தை அந்த மக்களிடையே உருவாக்கணும். அது உருவாக்காததுதான் அந்த அரசாங்கத்துடைய ஒரு பிழை. அந்த பிழையை செஞ்சா அதை காரணமா வச்சுக்கிட்டு நிறைய தவறுகள் வந்து அந்த நாட்டில் நடக்கும். அது மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. கடுமையான தண்டனைகள் வந்து வழங்கப்படணும். சட்டங்கள் இருக்கு, அதுக்கான தண்டனைகள் வந்து எப்போ வழங்கப்படுதுன்னா அதுதான் கேள்விக்குறி. ஒரு விஷயம் நடந்துருச்சு, தண்டனை எப்ப கிடைச்சிச்சுன்னா அது வந்து எப்போ நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அது அப்பவே நடக்குதா, அந்த தண்டனை கிடைக்குதா அவங்களுக்கு சீக்கிரம் அப்படிங்கிற விஷயம் தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அது ஒரு ஒரு மாசம் கழிச்சு, 10 மாசம் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சு, 1.5 வருஷம் கழிச்சு கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு விசாரணை நல்லா தெரிஞ்ச வழக்கிலேயே அப்படிதான் பண்றாங்க. அப்ப எதுவுமே தெரியலன்னா என்ன ஆகும்? இந்த ஷாலினிங்கிற பொண்ணு பல கற்பனைகளை சுமந்துட்டு பள்ளிக்கு சென்ற பெண்ணு இப்போ வந்து உயிரோட இல்ல, அவங்களுடைய வாழ்க்கை போயிடுச்சு, எந்த தவறுமே செய்யாம. ஆக்சுவலா ஒரு காதல லவ் பண்ணாங்க அப்படின்னு லவ் எல்லாம் இல்ல. ஆக்சுவலா சொல்லணும், லவ் பண்ற பொண்ணை யாருமே கொல்ல தோணாது. அது கொல்ல முற்பட்டிருக்காருன்னா அது ஆக்சுவலா லவ் இல்ல, விருப்பம் இருந்திருக்கு, அவர் ரிஜெக்ஷன் தாங்க முடியல, கொண்டாங்க. இது என்ன, சாரி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரியான தவறுகள் இனிமே நடக்காம இருக்க இந்த அரசாங்கம் சரி, இந்த காவல்துறை சரி, எது மாதிரியான முன் ஏற்பாடுகளை செய்யறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.